மாலை வணக்கம். உங்களில் ஒருவன் நான். என்னை ஆதரிக்கும் அனைத்து சகோதரர் மற்றும் சகோதரிகளுக்கும் வணக்கம். எனக்கு உங்களோட ஆதரவு தொடர்ந்து தாருங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைய பதிவானது என்னவென்றால், விஜய் முடிவு. விஜய் என்ன முடிவெடுத்திருக்கிறாரு? டெய்லி வந்த பேர் ஒரு நாளைக்கு ஒன்று பேசிகிட்டே இருக்கிறார். என்ன சொல்கிறாரு? தனித்து நிற்க போகிறேன், எங்கள் ஆட்சி தான் அப்படின்றாரு. அவர் இன்னும் கள நிலவரம் தெரியாத சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் மேலே ஏகப்பட்ட பிரச்சனைகளை சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃபு மூலிமா திரிஷாலாம் நிறைய மீடியாவில் போட்டு பின்னி வளைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் கெட்டவன் ஆகிட்டார். அவருக்கு 8% 7% ஓட்டு கூட வராது. ஒரு எம்எல்ஏ கூட வராது. அது மட்டும் தான் அவர் எலெக்ஷன் நிற்க போகிறதில்லன்னு சொல்லிக்கிறாங்க. விஜய் எலெக்ஷன் நிற்க போகாது, மற்றவங்களாம் நிற்க வச்சுட்டு வேடிக்கை பார்ப்பார். 2029 80 எம்பி எலெக்ஷனில் அவர் கட்சி கலைச்சிட்டு எங்கேயோ போயிடுவார். ஏன்னா அவருக்கு அந்த சூழ்நிலை வரப்போகுது. அதான் உண்மை. ஏன்னா புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்க யாருமே இந்தியாவில் இப்போ ஆட்சி பிடிச்சதே கிடையாது. இவர் நினச்சிட்டார், இன்னமும் நேற்று ஆரம்பித்து 2 வருஷத்தில் இன்னமும் மக்களுக்கெல்லாம் பண்ணிட்டேனாரு. அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஞானசேகரனுடைய இஷ்யூ, அந்த கேர்ளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பேச்சு கொடுத்தாரா? கள்ளக்குறிச்சியில் 68 பேர் இறந்ததுக்கு ஏதாவது பேட்டி கொடுத்தாரா? வேங்கையில் புதுக்கோட்டையில் நடந்தது கழிவு கலப்பட தண்ணியில் அதுக்கு பேட்டி கொடுத்தாரா? இன்றைக்கி முஸ்லீமுக்கு இப்தார் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறாரு. எத்தனையோ அனுபவம்லாம் நடக்குது, அதுக்கெல்லாம் பேட்டி கிடையாது. ஆனால் வந்ததும் நான் ஜெயிச்சிருவேன், நான் பறந்துடுவேன், நான் சிஎம்மாக வரும்ன்றாரு. கனவு காலம். நடிகர்கள் வேணால் இமேஜாக ஸ்டோரியாக எழுதி கொடுத்தது நடிக்கலாம், சிஎம் மாதிரியும் மினிஸ்டர் மாதிரியும் போலீஸ் அதிகாரி மாதிரியும். இங்கே நிஜத்தில் அரசியலில் ஈடுபடாத விஜய் அவர்களே. உங்கள் கட்சிக்காரங்களாம் நிறைய பேர் வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களுக்கு தெரியல. சும்மா அந்த கூட நிற்கிற அந்த தொண்டர்களை தான் ஒரு சில பேர்லாம் அவங்க கூட அப்படியே விரிப்பாங்க. ஓட்டில் தலையழகாக மாறப்போகுது, உங்களுக்கு தெரியாது. அது என்னவோ பெரிய மாஸ்க் காட்டினீங்க, அது பண்ணீங்க, கடைசியில் ஓட்டில் பாருங்கள் விஜய் ஒன்றுலாம் போகிறார். அதான் உண்மை. ஏனென்றால் எடப்பாடியார் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்லி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. திமுகவுக்கு அடுத்த மாற்றம் வேண்டும் அப்படின்னா ஒரே ஒரு கட்சி தான். நீங்கள் ஏதாவது சூழ்நிலை தெரிஞ்சு ஏதாவது யாருடைய கூட்டணி வச்சு ஏதாவது கட்சி வச்சு ஒரு சீட்டு 2 சீட்டு வரும்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய முடிவு. அதுலேயும் நீங்கள் தலையிடலை, சீமா மாரி தனித்தின்னா இப்படியே கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்க வேண்டியதான். எத்தனை காலம்னா இப்படியே நிற்பீங்க? எத்தனை காலம்னா அவங்க ஓட்டு போடுவாங்க? யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.